கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் தமக்கு எதிராக கருப்பு கொடி காட்டியவர்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்ததாக கூறி சாலையோர தேநீர் கடையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அரசின் அன்றாட நடவடிக்கையில் ஆளுநர்கள் தலையிடுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. மேற்கு வங்கம், பஞ்சாப், தமிழ்நாடு மாநிலங்களைப் போலவே கேரளத்திலும் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் அரசின் செயல்பாடுகளில் தலையிடுவதாக கூறி அவர் செல்லும் இடமெல்லாம் இடதுசாரி மாணவர் இயக்கமான SFI அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திருவனந்தபுரத்தில் இருந்து கொட்டாரக்கரையில் உள்ள ஓர் ஆசிரமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் தனது படையணிகளுடன் சென்றார். கொல்லம் அருகே நிலமேல் என்னுமிடத்தில் ஆளுநரின் வாகன அணிகள் சென்றபோது சாலையின் குறுக்கே வந்த SFI மாணவ அமைப்பினர் ஆளுநருக்கு எதிராக முழக்கமிட்டதுடன் கருப்பு கொடி காட்டினர். தமது பயணம் தடைபட்டதால் ஆத்திரமடைந்த ஆளுநர் காரில் இருந்து சாலையில் இறங்கி போராட்டம் நடத்திய இளைஞர்களை நோக்கி விறுவிறுவென நடந்தார். இதையடுத்து அவருக்கு அரண்போல் காவல்துறையினர் சுற்றி நின்று கொண்டனர். தன்னை சூழ்ந்து கொண்ட காவல்துறையினர் போராட்டம் நடத்திய இளைஞர்களை தடுக்க தவறிவிட்டதாக கூறிய ஆளுநர் தொடர்ந்து செல்ல மறுத்து சாலையோரத்தில் உள்ள தேநீர் கடையில் அமர்ந்து விட்டார். கருப்பு கொடி காட்டிய மாணவர்கள் மீது வழக்கு பதிந்துள்ளதாகவும் 12 பேரை கைது செய்துள்ளதாகவும் கூறிய பின்னரே சினம் தணிந்த ஆளுநர் அங்கிருந்து எழுந்து புறப்பட்டு சென்றார். மாணவர்களின் கருப்பு கொடி போராட்டம் ஆளுநர் காரில் இருந்து இறங்கி சென்றது, சாலையோரத்தில் அமர்ந்திருந்தது என தொடர்ச்சியான நிகழ்வுகளால் அப்பகுதியில் சற்று பரபரப்பும் பதற்றமும் நிலவியது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.